மாப்பிள்ளைக்கிட்ட கார் இருக்கணும், மாப்பிள்ளை வந்து மாதம் 2 lakhs ஆவது ஏர்ன் பண்ணணும், வெல் செட்டில்டாக இருக்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன மேம்? ஈஸியாக சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு கைத்தட்டல் வாங்கிறதுக்காக ஆண்களும் நிறைய கஷ்டப்படுறாங்க, ஆண்களோட ஃபேமிலிஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்னெல்லாம் சொல்லலாம். அந்த திருமணம் தான் அல்டிமேட் டெஸ்டினேஷனுங்கிறத நம்ம அடியோடு அழிக்கணும். திருமணம் ஆகாமல் இருந்தால் வெரி குட், வாட் இஸ் ராங்? அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க கேர்ள்ஸ்க்கு நிறைய பேர்டன் இருக்குன்னு. பட் இந்த ஜென்ரேஷனில் இப்போ ரீசெண்டாக நிறைய பார்த்துட்ருக்கோம், மேல் ஃபேமிலிக்குமே வந்து அந்த பேர்டன் வந்துட்டுருக்கு. லைக் பிரைடு வீட்டிலேருந்து வந்து டிமாண்ட் நிறைய பண்ணுறாங்க. மாப்பிள்ளைக்கிட்ட கார் இருக்கணும், மாப்பிள்ளை வந்து மாதம் 2 lakhs ஆவது ஏர்ன் பண்ணணும், வெல் செட்டில்டாக இருக்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன மேம் சொல்லுங்கள்? திஸ் இஸ் ஃபார் த கேலரி. ஐ ஃபீல் என்னென்னா, when you see the numbers, when you see the percentage, what you are seeing is very very less. எஸ், அப்படி ஒரு எல்லாத்துலேயும் அப்படி ஒரு சைடு இருக்குது. அதே மாதிரி இந்த டவுரி டெத்ஸுக்கான டவுரி இஷ்யூஸ்க்கான இருக்கிற ரூலை மிஸ்யூஸ் பண்ணுறது எத்தனையோ கேசஸ் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. பட் வாட் இஸ் அ பர்சன்டேஜ்? சி, இது எப்படி தெரியுமாம்மா? ஐ வில் டெல் யூ சம்திங். ஆஸ் அ சொசைட்டி, மெனி ஜெனரேஷன்ஸ், இந்த மேல் சுப்பீரியாரிட்டி, மேல் ப்ரிவிலேஜுங்கிறது வந்து அது வந்து இன்பில்ட். ஸோ men have an upper hand. ஸோ அதனால்தான் இந்த பெண்கள் அதை சத்தம் போட்டு சொல்ல வேண்டியிருக்கு. பல தடவை அதை சத்தம் போட்டு அவங்களோட உரிமைகளை சொல்லும்போது ப்ரெஷர்னு அது ஆணுக்கு அந்த ஒரு கண்டிஷன் போடும்போது அது அன்ரீசனபிளாக தோணுது. ஈஸியாக சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு கைத்தட்டல் வாங்கிறதுக்காக ஆண்களும் நிறைய கஷ்டப்படுறாங்க, ஆண்களோட ஃபேமிலிஸும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்கன்னெல்லாம் சொல்லலாம். ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது வந்து ஒரு பெருமையாக, அகெயின் அது ஒரு பெரிய ஒரு கிரேட்னஸ்ஸாக தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலேயே பல பெண்களோட வாழ்க்கை, பல ஆண்களோட வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்கு. ஒரு அப்யூசிவ் மேரேஜ்குள்ளே இருந்து ஜஸ்ட் பிகாஸ் யூ வாண்ட் டு ப்ரூவ் டு த வேர்ல்ட், இட் இஸ் நாட் வர்த் இட். ஈவன் இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன். அதே மாதிரி குழந்தைகளுக்காக பொறுத்துக்கோ. அந்த குழந்தைகளுக்கு 2 பேரும் சேர்ந்து இருந்தால் இன்னும் டேமேஜ் ஆகும்னா வெளியே வந்து தான் ஆகணும். ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எங்கே நீங்கள் லைன் போடுவீங்க? இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் நோ மேரேஜ் இஸ் பர்ஃபெக்ட், ரைட்? நோ இண்டிவிஜுவல் இஸ் பர்ஃபெக்ட். எங்கே விட்டு கொடுக்கணும், எங்கே விட்டு கொடுக்கக்கூடாது, நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது? எதுவரை விட்டு கொடுக்கணும், எதுவரை விட்டு கொடுக்கக்கூடாது? நம்ம சொல்கிறோம் ஒரு திருமணங்கிறது வந்து 2 இண்டிவிஜுவலுக்கான ஒரு யூனியன் கிடையாது, 2 குடும்பத்துக்காக யூனியன். அந்த லைன் எங்கே நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க? இது எங்கள் பர்சனல் லைஃப். இது நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் இன்டர்ஃபியர் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். பேரண்ட்ஸ்க்கு இதில் உள்ள வரத்துக்கான ரைட் கிடையாது. எங்கே நீங்கள் அந்த லைனை போடுவீங்க? ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணேன்னு நான் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது இதுதான். எங்கே உங்கள் செல்ஃப் வர்த், உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை அது பாதிக்குதோ அந்த இடத்துல யூ ஹாவ் டு புட் அ லைன். முடியாது. நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் வர்த் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட். டோன்ட் நெகோஷியேட் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட், பி இட் மேரேஜ், ஹஸ்பண்ட், இன்லாஸ், எனிதிங். அந்த உங்களோட சுயமரியாதையை டச் பண்ணுறதாங்க. அது வார்த்தையாலேயும் சரி, செயலாலையும் சரி, அது டச் பண்ணால் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மற்றதெல்லாம் விட்டு கொடுக்கலாம். தட் இஸ் வாட் ஐ ப்ராக்டிஸ்.